Hi everyone, good morning there and welcome back to Pavitra Vlogs on Wheelchair. எல்லாரும் எப்படி இருக்கீங்க and hope you all had a wonderful weekend. இன்னைக்கு என்னுடைய ஒரு வீக்கெண்ட் vlog தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ரெகுலர் vlogs மிஸ் பண்ணுறோன்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் ரெகுலர் vlogsம் ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க இந்த வீக்கெண்ட் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணோம், எந்த ஷாப்புக்கு போனோம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் என்னோடய வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆல்சோ ப்ளீஸ் கீப் எக்ஸ்டெண்டிங் யுவர் சப்போர்ட். இப்போ என்னுடைய சண்டே விலாக் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இந்த சண்டே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்டு காவியா இவங்க வந்து தோசா ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக வந்து இன்வைட்டும் பண்ணியிருந்தாங்க, வாங்க பவி தோசை சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து ஆனியன் தோசை, அப்புறம் மசால் தோசை, பிளெயின் தோசை, கூடவே வந்து பீனட் சட்னி, சாம்பார் அண்ட் சாய் இதெல்லாம் வந்து அவங்களுடைய மெனுவில் இருந்தது. ஸோ எனக்கு வந்து அனுக்கு ரொம்ப ரொம்ப தோசை பிடிக்கும். எனி டைம் நீங்கள் தோசை வாத்து கொடுத்தாலும் அவள் சாப்பிட்றதுக்கு ரெடி. சரி, அவங்களும் கூப்பிட்ருந்தாங்க, நம்மளும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிருந்தோம். அனுக்காக தோசை, டீ எல்லாமே ஆர்டரும் பண்ணியிருந்தோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் அஸ் காவியா. அண்ட் அனு வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணால். அவள் வந்து ஒரு ஆனியன் மசாலா தோசை, ஒரு பிளெயின் தோசை, அதுக்கப்புறமா வந்து சாய் இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தா. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் நாங்கள் மீட் பண்ணியிருந்தோம். நல்லா இருந்தது. சண்டே மார்னிங் வந்து இட் வாஸ் லைக் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொட்டீன். யூஸ்வலாக வீட்டில் தானே நம்ம டிஃபன் பண்ணி சாப்பிட்டு மார்னிங் அப்படி ஆரம்பிப்போம். ஸோ அவங்க கூப்பிட்டுருந்ததுனால சரி நம்மளும் எப்படி தான் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். வி ஆர் டோட்டலி ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. ஸோ ஆல் த பெஸ்ட் காவியா, ப்ளீஸ் கீப் ராக்கிங். ஸோ அதை முடிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இவங்களுடைய வீட்டுக்கிட்ட ஆக்சுவலாக நாங்கள் வெளியில் வரும்போது இந்த பிக்கினோ முந்தோ ஷாப் பார்த்தோம். நான் இந்த கோஸ்டாரிக்காவுக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் மோர் தேன் அ இயர் ஆயிடுச்சு. இந்த கடையை எப்படி நான் மிஸ் பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. என்னோடய லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்ததுங்க இந்த ஷாப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லேபிள் பார்க்கிங்கில் எங்கள் காரை நாங்கள் பார்க் பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப பெரிய கடையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் டிசேபிள் ஃப்ரெண்ட்லியான அந்த ஸ்கூட்டர் வந்து சூப்பராக இருந்தது. மெயினாக வந்து அது உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன் நான். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த டிஃப்ரெண்ட் லேபிள் ஸ்கூட்டர். நீங்கள் வால்மார்ட்டில், ப்ரைஸ் மார்ட்லலாம் ஒரு ஸ்கூட்டர் பார்த்துருப்பீங்க, பேட்ரி ஸ்கூட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலாகவே ஒரு நம்ம ரோட்லேயே எடுத்துகிட்டு போகலாம், அந்த மாதிரியான பயங்கர குட் குவாலிட்டி ஸ்கூட்டர். பார்த்திங்கன்னா ஹெட்லைட் இருக்குது, ஹாரன் இருக்குது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துலேயுமே வந்து பாஸ்கெட் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது. நார்மலாக பேட்ரி ஸ்கூட்டர்லேயே செம்ம ஜாலியாக இருக்கும். இது இன்ஃபேக்ட் ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இதை நான் மெயினாக எதுக்கு இதை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான வண்டியெலாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இது பேட்ரி தான், சார்ஜ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் டிசேபிலிட்டி கம்ஃபர்ட் வந்து ரொம்ப வேறு லெவலில் இருந்தது இதோடைய டெக்னாலஜி, அப்படி தான் சொல்லணும். இங்கே வந்து எப்படின்னா இந்த வண்டி எடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ஏதாவது ஒரிஜினல் லைசன்ஸோ இல்லைனா இங்கே கோஸ்டாரிக்காவுக்கு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க, அந்த கார்டோ எதையாவது ஒன்று நம்ம அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு சப்மிட் பண்ணிடணும். அந்த ஒரிஜினல் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஏன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது எந்த டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக இதை வந்து ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய கார்டை வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஏதாவது கேட்பாங்கல்ல, பாஸ்போர்ட் காப்பியோ லைசன்ஸோ, அந்த மாதிரி தான், அதே மாதிரி தான் இங்கேயும். ப்ளஸ் இது நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஹெவியாகவும் இருக்குது. ஸோ ரோட்ஸ், இங்கே இருக்கிற ரோட்ஸ் கண்டிஷன்லாம் நிறைய பெட்டராக இருக்குது. ஐ திங்க் இதெல்லாம் ரோடு கூட எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. எனக்கு கடையை பார்க்கவும் ஹாப்பியாக இருந்தது, இந்த வண்டியை பார்க்கவும் ரொம்ப டபுள் ஹாப்பியாக இருந்தது. ஸோ வீட்டுக்கு தேவையான சில திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லாமே இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கட் வெஜிடபிள்ஸ், ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நமக்கு தேவையான குவான்டிட்டி. இப்போ இங்கே ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா குவான்டிட்டி வந்து ரொம்ப நிறைய இருக்கும். ஒரு பெரிய ஃபேமிலி, ஒரு 6-7 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான குவான்டிட்டி, இப்போ நமக்கு 200 கிராம் லெஸ் தானே கிலோ அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இல்லாமல் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எனக்கு தெரியாது, இல்லைனா நான் வந்து ஃபஸ்ட்டே இங்கே வந்து நான் எடுத்திருப்பேன். ஜஸ்ட்டு அதுக்கு சாட்டர்டே தான் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வேறு வாங்கினேன் இந்த வீக்குக்கு. ஸோ என்னெல்லாம் இருக்குது பார்த்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஆல்சோ பில்லிங் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறதுலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் இருந்தது. அதே சமயம் குவான்டிட்டியும் இட் வாஸ் ஃபேர் இனஃப். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம், சாப்டு மஷ்ரூம் எடுத்திருந்தோம்.
இது வந்து பார்த்திங்கன்னா 1 kgயே வந்து $2 என்னமோ தான். கட் மஷ்ரூம் $2 $3 அவ்வளோதான் அது. அதுக்கப்புறம் உரிச்ச பட்டாணி நம்ம ஊரில் கிடைக்கும் இல்லையா, ஃப்ரோசன் பீஸ் இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சோயான்னு கிடைக்கும். நம்ம ஊரில் இந்த சோயா மீல் மேக்கர், சோயா மில்க் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, ஒரு மாதிரி மொச்சை மாதிரியே இருக்கும் அந்த சோயா, அதுவும் இங்கே உரிச்சு வச்சுருந்தாங்க, ஃப்ரோசன் இருந்தது. அதுக்கப்புறம் ஆஸ்பராகஸ் இருந்தது, கார்ன் இருந்தது, எல்லாமே இருந்ததுங்க. செம்ம ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கே. அண்ட் இது வந்து அனுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, கட் மேங்கோ, பொடி பொடியாக தோலி எடுத்துகிட்டு மேங்கோவை கட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது மாதிரி ரொம்ப ஓவர் பழமும் இல்லை காயும் இல்லை, அந்த மாதிரி மிட்டான ஒரு மேங்கோ இது. நான் கூட கட் பண்ண சேனக்கிழங்குன்னு நினச்சேன், ஏன்னா இங்கே சேனக்கிழங்கே கிடைக்காதா. ஓஹோ, சேனக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்காங்க போல் இருக்குது, ஜாலி எடுத்துடலான்னு பார்த்தேன். கடைசியில் அது மேங்கோ, பட் ரொம்ப நல்லா இருந்தது. அதை வந்து நீங்கள் ஊறுகாய் பண்ணலாம், ஸ்வீட் பச்சடி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்ம எதுக்காவது டாப்பிங் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஈவன் மாங்காய் சாதத்துக்கு அது மாதிரி போடலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாய் ஸ்ப்ரிங் ரோல், வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், நான்வெஜ் ஸ்ப்ரிங் ரோல், அதுக்கப்புறம் ஈவன் மோமோஸ் ஃப்ரை. அந்த மோமோஸை வந்து நம்ம ஸ்டீமும் பண்ணிக்கலாம், ஃப்ரையும் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருந்தது. எல்லாமே கரெக்டாக எடுத்தோன்னா ஷெல்ஃப் லைஃப் வந்து ஒரு 1 week to 10 days அந்த மாதிரி தான் இருந்தது. எல்லாமே ஃப்ரெஷ்லி ஸ்டாக், நல்லா இருந்தது. அண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாமும் இருந்ததுங்க. பட் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்னர்வேர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லீப் வேர், அப்புறமா ஸ்போர்ட்ஸ் வேர், ரொம்ப கேஷுவல் வேர் தான் இருந்தது. அந்த மாதிரி தான் இருந்தது. நம்ம ரொம்ப ஃபார்மலாக இல்லை வெளியில் போட்டுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லை. இன்னர்ஸ்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய காம்போ இருந்தது. $3 $4 நிறைய காம்போ இருந்தது. ஸோ நானும் அனுவும் வந்து ஓகே ஒரே மாதிரி சிமிலராக ஒரு நைட் வேர் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாலிபால், ஜென்ரலாக எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் தேவையான அந்த ட்ராயர்ஸ், அப்புறமா அதுக்கு ஒரு ட்ராக் பேண்ட் மாதிரி போடுவாங்கள்ல அது, அப்புறம் ஜீன். இங்கே ஜீன் வந்து சூப்பராக இருந்தது. அனுக்கு அதை விட்டு வரவே மனசில்லை. அவ்வளோ குவாலிட்டியான ஜீன்லாம் அவ்வளோ கம்மி ப்ரைஸில் வச்சுருந்தாங்க. ஸோ அவள் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா. ஸோ நான் வந்து சரி நம்ம 2 பேரும் சிமிலராக இருக்கிற மாதிரி 2 பேர் சைஸ்லேயும் கிடைக்கிற மாதிரி ஒரு நைட் வேர் இருந்தால் எடு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் ரேக்குக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து இங்கே கிச்சன் திங்ஸ்லாம் நான் அப்படியே டேபிளில் வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு சில திங்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதெல்லாமும் இங்கே இருந்தது. அப்புறம் ஃப்ளாஸ்க்கெல்லாம் பார்த்தா ஓ காட் சூப்பர், தெர்மோ ஃப்ளாஸ்க் வந்து அவ்வளோ கம்மி ப்ரைஸில் ரொம்ப குவாலிட்டியான ஃப்ளாஸ்க்கு அண்ட் வாட்டர் பாட்டில் மாதிரியும் மில்டன் மாதிரியும் இருந்தது, தெர்மோ ஃப்ளாஸ்க் இந்த 2 பிராண்ட்லேயுமே இருந்தது. அண்ட் ஜஸ்ட்டு ஒரு $4 or $5 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ குவாலிட்டி, சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஆர்கனைசிங் செக்ஷனுக்கு வந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பாஸ்கெட் மாதிரி வேணும், எனக்கு மூடிலாம் வேண்டாம். நான் இப்போ கிச்சனில் வச்சுருக்கிற அந்த பொடி வகைகள், என்னுடைய அந்த மளிகை பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு பாஸ்கெட் மாதிரி வேணும்னு நினச்சிருந்தேன். இங்கே பார்த்தா சைஸ் வாரியாக காம்போ பாஸ்கெட்டே வச்சுருந்தாங்க. அதுவும் $3க்கு 2 பாஸ்கெட். இதெல்லாம் $1. அனும் கையில் வச்சுருக்கிறதுலாம் ஜஸ்ட் $1. ரெண்டுமே சேர்ந்து அவங்க கிளிப் போட்டு வச்சுருந்தாங்க கம்பைண்டாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் ட்ராயர் ஆர்கனைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டிஃபன் பாக்ஸ், ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரியான எல்லா நீட்ஸுமே வச்சுருந்தாங்க அந்த செக்ஷனில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து நம்மளுடைய ஸ்கின் கேர், ஹேர் கேர் அதெல்லாம் இருந்தது. ஆலோவேரா ஜெல் சூப்பராக இருந்தது, வெரி வெரி ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் இருந்தது. ரோஸ் வாட்டர் டோனர் வச்சுருந்தாங்க, அது எடுத்துருந்தோம் நாங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கெராட்டின் ஹேர் கேருடைய ரிலேட்டட் எல்லாமே பெரிய குவான்டிட்டி, லைக் 1.5 kg வரைக்கும் இருக்கிறது கூட ஜஸ்ட் ஃபார் $2-3 வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சுங்க. என்ன இப்படி இருக்குது, நம்ம தெரிஞ்சிருந்தால் நம்ம ஃபஸ்ட்டே இங்கே வந்து எடுத்துருக்கலாம். வித் கண்டிஷ்னரே சேர்ந்து அவ்வளோதான் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப கம்மியாக இருந்தது, சூப்பராக இருந்தது. எல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிராண்ட். நான் இந்த பிராண்ட்லாம் வந்து எல்லா கடைகள்லையும் பார்த்த ஞாபகமாக இல்லை, இங்கே தான் நான் பார்த்தேன். பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது கூட திருப்பி இந்த கடைக்கு கண்டிப்பாக போகணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் பண்ணுறதுக்கான மெஷரிங் கப்பு, அதுக்கான ஸ்பூன், அந்த ரிலேட்டட்லாம் ஒரு செக்ஷனில் இருந்தது. நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக போகலைங்க, ஏன்னா இதுக்கே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு. இன்னும் கடையில் இருக்கிற எல்லா செக்ஷனும் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. ஏன்னா என்ன தேவையோ அது மட்டும் தான் இப்போ நாங்கள் வாங்கினோம். எல்லாமே இருக்கிறதுனால ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இங்கே நெக்ஸ்ட் டைம் இது இங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு நினச்சோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜெய்க்கு சரி கொஞ்சம் ட்ராயர் மாதிரி பர்முடாஸ் மாதிரி வாங்கலான்னு பார்த்தோம். அவர் எடுக்க மாட்டார். இருந்தாலும் நான் ஃபோர்ஸ் பண்ணி எடுத்தால் தான் உண்டு. அது எல்லாமே $5 $6 சூப்பர் குவாலிட்டி, வெரி நைஸ் குவாலிட்டி. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம் ஃப்ரெஷ்னர் 1+1 போட்டிருந்தாங்க. அண்ட் 2 எடுத்தோம் அப்படின்னா 1500 கொலோனஸ் விச் இஸ் லைக் $2.5 அவ்வளோதான். அந்த ப்ரைஸ்க்கு வச்சுருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 ஃப்ளேவர் எடுத்தோம். அண்ட் இந்த செக்ஷன் பார்த்திங்கன்னா டவல், அதுக்கப்புறமா ஃப்ளோர் மேட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. நான் ஒரு ஃப்ளோர் மேட் எடுத்தேன். ஆக்சுவலி இட் வாஸ் லைக் $6-7 மேலே இருந்தது. பட் இங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு தெரியல. அப்புறம் இந்த ஷாம்பூ தான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். என்னுடைய பழைய வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா H5 அப்படின்ற இந்த ஷாம்பூ, ஏன்னா இதில் SLS கிடையாது. அண்ட் இங்கே இருக்கிற இந்த இன்னொரு பிராண்ட் நேற்றுக்கு பார்த்து வச்சுருந்தோம். அந்த பிராண்டும் பார்த்திங்கன்னா சல்ஃபேட் ஃப்ரீ, ஆல்சோ வேகன். இதோ இந்த பிராண்டு, இதில் வந்து 2-3 ஃப்ளேவர் இருந்தது. அப்படியே ரொம்ப நேச்சுரலான ஒரு ஸ்மெல் தான் இருக்கும். இது ரொம்ப லேதர் ஃபோம்லாம் உங்களுக்கு வராது. பட் வெரி வெரி குட் ஃபார் ஹேர் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டைம் திஸ் இஸ் இன் மை பக்கெட் லிஸ்ட் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். அப்புறம் ஹேண்ட் வாஷ், சாவ்லான், நம்ம ஒரு டெட்டால் அந்த மாதிரி இங்கே ஒரு பிராண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் டிஷ்யூஸ், டாய்லெட் டிஷ்யூஸ், ஆயில் அப்சார்பிங் டிஷ்யூ லைக் கிச்சன் டிஷ்யூஸ், இது எல்லாமே சேர்த்தே வந்து இவ்வளோ தாங்க ப்ரைஸு. $1.5 தான். அது 2 ஹோல் பஞ்ச் கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு செக்ஷன், ஒரு செக்ஷன்னு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா கடையில் எங்களால் கவரே பண்ண முடியல. நான் வந்து இந்த கிளென்சிங் வைப், அப்புறம் பேபி வைப்ஸ் அந்த செக்ஷன்லாம் இருந்தேன். வேறு ஏதோ செக்ஷன் போயிட்டு அவள் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தா. அப்புறம் ஜெய் வந்து ஒரு சைடு, அவர் ஒரு சைடு இருந்தார். ஸோ லாஸ்ட்டாக தான் நாங்கள் பில்லிங் போடும்போது தான் ஒரு பாயிண்டில் அதுக்கப்புறம் மீட் பண்ணோம். ஏன்னா சரி இன்னமும் நாங்கள் ஃபுல்லாக பார்க்கல. அதனால் கொஞ்சம் நான் எதெல்லாம் பார்த்தேனோ எடுத்தேனோ அதெல்லாம் உங்கள் கிட்டக்க ஷேர் பண்ணலாம். ப்ளஸ் இந்த பேட்ரி ஸ்கூட்டரை பற்றி உங்கள் கிட்டக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் அந்த விலாக் எடுத்தேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைரல் பாஸ்தாலாம் சூப்பராக இருந்தது. வேறு டைப் ஆஃப் பிராண்டில் வேறு வெரைட்டிஸ் ஆஃப் பாஸ்தாவும் இருந்துச்சு. ஸோ அது எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்தோம். சில்லி ஃப்ளேக்ஸ் $1, ஜஸ்ட் $1 or $1.5 தான் அது எடுத்தோம். அண்ட் இந்த பாஸ்தா பேஸ், ரெட் பாஸ்தா பேஸ் இது எடுத்தோம். இதுவும் $2. 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி பண்ணிங்கன்னா 1 டைம். ஸோ எல்லாமே வந்து நல்லா காம்பேக்டான நமக்கு தேவையான குவான்டிட்டியில் நமக்கு இருந்தது. எனக்கு அதை பார்த்தோன்னே செம்ம எக்ஸைட்டிங் ஆகிடுச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் தாய் நூடுல்ஸ் இருந்தது. இது எப்படின்னா அதுலேயே சாஸு, சீசனிங் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நூடுல்ஸும் வந்து ப்ரீ குக்காக இருந்தது. ஸோ ஏதோ ஒரு எமர்ஜென்சி நமக்கு முடியல, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி டின்னர் டைம் ட்ரை பண்ணணுன்னா டெஃபினட்டாக அதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் மஸ்டர்ட் சாஸ், டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் அந்த மாதிரி வெரைட்டிஸ். இது வந்து பார்த்திங்கன்னா பிரெட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ப்ரெட்டை வந்து குட்டி க்யூபாக கட் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி அதுக்கு மேலே சீசனிங் போட்டிருக்காங்க. அதில் ஆரிகானோ இட்டாலியன் சீசனிங்கும் இருக்குது, நம்ம நார்மல் ஸ்பைஸ் சீசனிங்கும் இருந்தது, அதுவும் இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நாங்கள் இதுக்கே எங்களுக்கு 2.5 hours ஆச்சு. இன்னும் நாங்கள் கடையை பார்க்கல அப்படின்னா நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ என்னெல்லாம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நான் இங்கே காமிச்சிருக்கேன். நிறைய பேர் நீங்கள் என்ன வாங்குறீங்கன்னு வீட்டில் போய் காமிங்கன்னு சொல்கிறீங்க. பட் அங்கே போயிட்டு நாங்கள் டயர்டில் நான் எல்லாம் கடகடன்னு எடுத்து வச்சுருவேன். இல்லைன்னா நெக்ஸ்ட் டே டைம் இருக்கும்போது தான் எடுத்து வைப்பேன். ஸோ நான் இதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன். பிஸ்கெட், அதுக்கப்புறமா டிஷ் வாஷ், ப்ரஷ்ஷு, அதுக்கப்புறம் அந்த 2 ரூம் ஃப்ரெஷ்னர், பாஸ்தா சாஸ். இங்கே வந்து நடுவில் இவங்க அப்பாவுக்கு என்ன ட்ராயர் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் எங்களுக்கு இருந்தது. ப்ளஸ் வந்து வாலிபாலுக்கு ஒரு ட்ராயர் எடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா கேமுக்காக. அண்ட் ஒரு டாப், அதான் எப்பயுமே நம்ம ஒன்று எடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக எடுக்க மாட்டோம்ல, இது அதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் ஒரே மாதிரி நைட் வேர் பார்த்தேன்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ இந்த நைட் வேர் தான் என்னுடைய தம்ப்நெயிலில் கூட நான் அதை வச்சுருக்கேன். அந்த சிமிலராக இருக்கிற நைட் வேர் அதுவும் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன தேவையோ அது மட்டும் இல்லாமல் பில்லிங் கவுண்டரா நெக்ஸ்ட் டைம் எடுக்கிறேங்க. செம்ம கூட்டம். ஸோ சாரி எடுக்கவே முடியல, பயங்கர கூட்டமாக இருந்தது. ஸோ இது எல்லாமே சேர்த்து எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட $22 தான் ஆச்சு பில். இவ்வளோ ஐட்டம் எடுத்திருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது கடை, ரொம்ப ஆக்சசபிளாக, ரொம்பவே நல்லா இருந்தது. டைம் போனதே தெரியல அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் கண்டென்ட் நான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நான் வந்து என்னால் என்ன முடியுமோ நான் கொடுக்குறேன். எப்பயும் போல் அதுக்கான சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. ஸோ தட் நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான ஆக்சசபிள் வெஹிக்கிள்லாம் வரத்துக்கு ஏதோ ஒரு சான்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
Thank you so much for watching, friends. See you all in my another vlog. Bye bye.